வெல்கம் டு மை ஹெல்த் அண்ட் பியூட்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த் டிப்ஸ் இல்லாமல் நான் ஒரு குக்கிங் ரெசிபி போட்டிருக்கேன். இது என்னென்னா திணை அரிசி வச்சு சக்கரை பொங்கல் செய்ய போகிறாங்க. வழக்கமாக இருக்கிற பச்சரிசி இல்லாமல் நம்ம திணை அரிசி வச்சு செஞ்சோன்னா நமக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், பெரியவங்களும் தாராளமாக சாப்பிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் திணை அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 பங்கு அளவு தண்ணீர் விட்டு நான் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறமா வெல்லம் சேர்த்து அப்புறம் ஏலக்காய் போட்டு வழக்கமாக செய்கிற சக்கரை பொங்கல் ப்ரொசீஜர் தான். நம்ம வேணும்னா பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கடைசியாக நெய்யில் நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்து சாப்பிட்டோன்னா சக்கரை பொங்கலில் ரொம்ப சுவையாக இருக்கும், சத்தாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், திணை அரிசி கொண்டு இந்த சக்கரை பொங்கல் ரொம்ப சுவையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய அரிசியோடைய சுவையை எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா இந்த மாதிரியான புதுவித ரெசிபிஸ் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். மறக்காமல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.